ஒருவேளை உணவு சாப்பிட்டால் அவன் யோகி, 2 வேளை உணவு சாப்பிட்டால் அவன் போகி, 3 வேளை உணவு சாப்பிட்டால் அவன் ரோகி துரோகி. நான் சொல்லல, பல சித்தவான்கள் சொன்னது, பல பெரியவர்கள் சொன்னது. நான் சொல்லல தெய்வங்களே, நான் சொல்லவே இல்லை. சாப்பாட்டை குறைங்க, சாப்பாட்டை குறைங்க, சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க சாப்பாட்டை. காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாயை அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. நைட்டு 12:30 மணிக்கு யாரும் எழுப்பி எதாவது கொடுத்தாலும் திங்கிறது, தின்னுக்குனே இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா சாப்பிட்றது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட்றது, யாராவது ஒருத்தரை பார்க்காத ஒரு நபரை பார்த்துட்டா சாப்பிட்றது, வீட்டில் சாப்பிட்டு போயிட்டு இருக்க வழியில அன்னதானம் போட்டாக்க உடனே பைக்கை நிப்பாட்டிட்டு சாப்பிட்றது, சாயந்தரம் பச்சி வாசம் வந்தோடனே சாப்பிட்றது, டீ காபி பால் தயிர் மோர் அடிச்சு அப்படியே சாப்பிட்றது, யாராவது பிறந்த நாளைக்கு சாக்லேட்டு கொண்டு கொடுத்தா சாப்பிட்றது, கோயிலில் பொங்கச்சோறு உருண்டக்கச்சோறு கடலை கொடுத்தாக்கா அள்ளி வச்சு தின்னு குத்துன்னு கூத்துறது வயிற்றுல. அதுவும் இந்த விருந்துக்கெல்லாம் போயிட்டாக்க விருந்தில் உட்காந்து திங்கிற தீனி இருக்கே, அடா அடா அடாடா சொல்ல வேணும். என்ன தீனி திங்கிறீங்க தெரியுமா? இலையோட சுருட்டி உள்ள தள்ளிடுவீங்க போல இருக்கு. அவ்வளவு தீனி திங்கிறீங்க. இவ்வளவு தீனி சாப்பிடணுமா, இவ்வளவு சாப்பிடணுமா, சாப்பிட்டு செரிக்கலை, செரிமான கோளாறு, குடல் புண், அங்கே எரியுது இங்கே எரியுது, தொப்பை தொங்குது, அங்கிட்டு சரியுது இங்கிட்டு சரியுது, எனக்கு கையை குத்துது காலை குத்துது முதுகொலி. என்னங்கிறேன் இல்லை, என்னங்கிறேன். சாப்பிடாம இருங்க, கொஞ்சம் சாப்பாட்டை குறைங்க. எந்த நேரம் பார்த்தாலும் தின்னுக்கிட்டு ஒரு சொல்றாரு, நான் குதிரைவாளி திங்கிறேன், மாப்பிள்ளை சம்பா திங்கிறேன், கம்பு சாதம், தயிர் சாதம், அந்த சாதம், இந்த சாதம், என்னங்கிறேன். என்ன எந்த நேரமும் அதையே தின்னா எங்க? கம்பு கேழ்வரகு சாப்பிட்டாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதையே சாப்பிட்டு இருந்தா என்ன பண்றது? 3 மருந்துகளை கூறுக, 3 முக்கியமான மருந்துகளை கூறுக அப்படின்னு சொல்லி வாத்தியார் கேள்வி கேட்டாரு. பையன் பதில் எழுதுறான். 1 தயிர் சாதம், 2வது புளி சாதம், 3வது லெமன் சாதம் எழுதி வைக்கிறான். இப்படி பதில் எழுதுறவனுக்கிட்ட போய் இந்த பதிலெல்லாம் ஏன் எழுதுறான்? அவ்வளவு சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டு போய் பரிச்சையிலும் போய் படுத்துங்கிறது. சாப்பாட்டை குறைங்க தெய்வங்களா, இவ்வளவெல்லாம் சாப்பிடாதீங்க. நீங்க ஒரு நாள் மதியம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு 1 மாதத்துக்கு உங்களுக்கு போதும். 1 மாதத்துக்கான சாப்பாடை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே நாள்ல சாப்பிடுறீங்க. மதிய சாப்பாடா கொஞ்சமா சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழம் போதும் ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு லெமன்ல போட்ட ஜூஸ் போதும் ஒரு நாளைக்கு, ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க ஒரு நாளைக்கு. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? சாப்பிடாமலே இருக்கலாம். பகவான் கொடுத்த வாழ்க்கை சாப்பிடாமலே இருக்க முடியும். நான் உங்களை உணவு அறுத்தல் நிலைக்கு சாப்பிடாம இருங்கலாம் சொல்லல. இயற்கை உணவு சாப்பிடுங்க, இல்ல சமையல் உணவே சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. கொஞ்சமா சாப்பிடுங்க, அள்ளி வச்சு தின்னு முழுங்காதீங்க. உள்ள தட்டுல சோறு போட்டா முதல் சோறு, அப்புறம் 2வது சோறு, அப்புறம் 3வது சோறு, 3 சோறு ஆகணும் யாரு கத்து கொடுத்தா? கூட்டு பொருள் விழுத வச்சுக்கணும் யாரு கத்து கொடுத்தா? பீன்ஸ் நல்லது, முட்டைக்கோசு நல்லதுதான், கேரட் நல்லதுதான், வாழைக்காய் நல்லது, அதுக்காக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா ஒரே நல்ல திங்கிறது. ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க, எடுத்து வாயில வச்சு 2 உதடு மூடி மென்னு சாப்பிடுங்க. வியாதியே இல்லாம வாழலாம். கொஞ்சமா சாப்பாடு எடுத்து வாயில வச்சு 2 உதட மூடி மென்னு ரசிச்சுக்கிட்டே இருங்க. அதுவா உமிழ்நீர் சுரந்து, அதுவா குழக்குலனாகி, அதுவா நீர்மமாகி, அதுவா உள்ள போகும், அதுவா நடக்கும். நீங்க முழுங்காதீங்க. சும்மா ஒரு முட்டையை வாங்கி வாயில வச்சுட்டு அப்படியே பதக்கணும் உள்ள முழுங்குறது. சிக்கன் 65 வாங்கிட்டு அப்படியே முழுங்குறது. ஏன் சிக்கன் 65 பேர் வச்சான்? 65 நாள்ல விளைஞ்சிரும் அந்த கோழி. 65 நாள்ல வளர்ந்து விளைஞ்சு அந்த கோழி வந்துடும். அதனால அதுக்கு சிக்கன் 65 பேர் வச்சான். அது தெரியாம கண்டதை அள்ளி வச்சு தின்னுபிட்டு கண்டதை தின்றால் குண்டனாவான், கண்டதை படித்தால் பண்டிதனாவான். நான் யார் தெரியுமா? தென்றல். என் பேர் தென்றல். நான் உங்களை திட்டல, சொல்லி கொடுக்குறேன். தெய்வங்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. கொஞ்சமா சாப்பிடுங்க, அள்ளி வச்சு திங்காதீங்க. நிறைய தின்னா நிறைய ஹெல்த்தின்னு யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நிறைய சாப்பிட்டா நிறைய ஹெல்த்தி இல்ல, நிறைய சாப்பிட்டா வீக் ஆயிருவீங்க, கொஞ்சமா சாப்பிட்டா ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னா தலைமுடி நல்லா வளரணும், நுரையீரல் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஒட்டுமொத்தமான உடல் வாகம் கட்டுக்கோப்பா கம்பீரமா நீங்க இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. வாரம் 1 தடவை சாப்பிடாதீங்க, பட்னியா இருங்க, தண்ணி குடிச்சிட்டு சும்மா இருங்கன்றேன். சும்மா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க அந்த சிகப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்கும் அந்த வீடியோல, அதை அப்படி அந்த விரல வச்சு தட்டிட்டீங்கன்னா இனிமேல் எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வீடியோ முதல் வீடியோ நிக்கும். என் போன் நம்பர் 8489110011. எல்லாருக்கும் என் போன் நம்பரை கொடுங்க. என்ன வியாதினா எனக்கு போன் அடிங்க. அத்தனைக்கும் இயற்கை வழியில எப்படி தீர்த்துக்கலாம், இயற்கை உணவு மூலமா எப்படி தீர்த்துக்கலாம் நான் சொல்லி கொடுத்துறேன். சாப்பாட்டை கொஞ்சம் குறைங்க பாஸ், சாப்பாட்டை கொஞ்சம் குறைங்க பாஸ்.